நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை, கிருஷ்ணகிரி, சென்னை. 255 அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் 1,29,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு. உங்கள் அன்னை ஸ்டோர்ஸ் அண்ட் பர்னிச்சர், கூடுவாஞ்சேரி, கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு திருசத்தி சுந்தரராமன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் ராபின்சன், சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். இன்னைக்கு பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாள். இந்த பிறந்த நாளில் முதல்வர் ஸ்டாலின் உட்பட அதிமுக திராவிட கட்சிகள் எல்லாருமே அண்ணாவுடைய ஆட்சியை கொண்டு வருவோம்னு சொல்றாரு. ஸ்டாலின் அவர்கள் கூடுதலாக போயிட்டு இதுவும் அண்ணாவோட ஆட்சி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது அண்ணாவுடைய ஆட்சியா என்ற ஒரு கேள்வி இருக்கு. எப்படி பாக்குறீங்க? பரவாயில்ல, ஏதோ பிறந்தநாள் வரும்போது திடீர்னு எல்லாருக்கும் அண்ணா ஞாபகம் வந்தது. சமீபத்தில் திமுகவுடைய எந்த ஒரு போஸ்டர்லேயும் அநேகமாக அண்ணாதுரையே காணும். அறிஞர் அண்ணாவுடைய படமே இல்லை. கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய படம், ஸ்டாலின் அவர்களுடைய படம், உதயநிதி படம் இதுதான் இருந்ததே தவிர பெரியார் படம் இருந்தது. ஆனால் அண்ணா படம் இல்லை. அவர் என்ன பாவம் பண்ணாருன்னு தெரியல. அண்ணாதுரை திகாவிலிருந்து திமுகவை அதிலிருந்து பிரிஞ்சு அதோடைய ஸ்தாபகர், நிறுவனர் என்று சொல்லக்கூடிய அவர் இதுவரைக்கும் காணோம். இப்போ அண்ணாதுரையை எல்லாரும் கொண்டாடுறாங்க. திமுக இது அண்ணாவின் ஆட்சி. ஆனால் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கழிப்பறை, பொது கழிப்பறை, நூலகம், ஏதாவது கட்டடம் எது திறந்தாலும் கலைஞர் பேர் தான் வைப்பாங்க. அப்போல்லாம் அண்ணாதுரை பேர் ஞாபகமே வரல. நீங்கள் அண்ணாவின் ஆட்சி நடக்கிறது என்றால் ஆட்சி அண்ணாவின் ஆட்சி. ஆனால் எல்லா இடத்துலையும் கலைஞர் பெயரில் தான் பில்டிங்கு, இல்லை எல்லா விதமான இந்த பூங்கானா கலைஞர் பூங்கா, இதுன்னா இது கலைஞர் நூலகம், கலைஞர் என்ன ஒன்றும் அந்த மாதிரி போயிட்டுருக்கு. அதிமுகலாம் அவங்க கொடியிலேயே வச்சுருக்காங்க, பேர்லேயே வச்சுருக்காங்க. இப்போ புதுசாக வந்த தவேகா தலைவர் நடிகர் விஜய் அவர் அண்ணாவை மேலே எங்கே போனாலும் ஒரு 5 பேர் ஐக்கான். அவர் எனக்கு தெரிஞ்சு எல்லாரையும் போட்டார். இன்னும் ட்ரம்ப் மட்டும்தான் அவர் கொண்டு வரல. அந்த ஐக்கான்லேயோ அந்த கொடியிலையோ அந்த மண்டபத்தில் மேலே முகப்பில் போடுறதுலையோ. ஏன்னு பார்த்தீங்கன்னா 5 பேர், பெரியார் உட்பட அம்பேத்கர், பெரியார், எழுநாச்சியார், அஞ்சலி அம்மாள், காமராஜர்னு போட்டு அந்த 5 ஐக்கான் போட்டார். இந்த 5 ஐக்கான் போட்டது அது எல்லாமே ஒரு சாதி ரீதியான வாக்குகளை கவர்வதற்காகங்கிறது பார்த்தாலே தெரியுது. அதை தாண்டி அண்ணா எம்ஜிஆர் போட்டார். அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் இந்த என்டிடிவிக்காக, என்டிடிவியில் அவர் பேட்டி கொடுக்கல, என்டிடிவி பேட்டி என்று சொல்லப்படும் அந்த பேட்டியில் அது ஏன்னு தெரியல. என்டிடிவியில் ஒரு பெரிய விழா வச்சு அரங்கத்தில் கூப்பிட்டாங்க. அதில் அருண்ராஜ் அனுப்பிச்சி விட்டார். இந்தம்மா கனிமொழி வந்தாங்க, உதயநிதி வந்தார், நயினா நாகேந்திரன் வந்தார், எடப்பாடி வந்தார். விஜய் அந்த மேடையில் போனாங்க. அதில் சீமான் தவிர்க்கப்பட்டது குறிப்பிட வேண்டிய விஷயம். அவங்க தவிர்த்தது ஏன் நமக்கு புரியுது. இருக்கிறதுலையே கேட்டோன்னே, கேள்வி கேட்டோன்னே டப்புன்னு விவரமாக பதில் சொல்லக்கூடிய ஒரு ஆள். அவர் வந்தால் மற்றவங்களுக்கெல்லாம் ஆபத்துன்றதுனால அவர் தவிர்த்துருப்பாங்க. நம்ம அது யூகத்திலே தெரிஞ்சு போச்சு. விஜய் என்ன கஷ்டம்னா, விஜயை கூப்பிட்டா கூடவே A4 ஒரு புக்கோட, ஒரு நோட் புக்கோட யாராவது ஒருத்தர் வரணும். கேள்வி கேட்டால் என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணி பதில் சொல்லணும். அதுக்காக விஜய் அருண்ராஜ் அனுப்பிச்சி விட்டார். ஏதாவது ஒன்று பேசி போனால் அருண்ராஜ் பேசினார், எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடலாம். இப்போ கூட பரவலாக ஒரு செய்தி ஒன்று அடிபடுது. ஆதவ அர்ஜுனா உங்களுக்கு தலைப்பு செய்தியாக இருக்கும். ஆதவ அர்ஜுனா விஜய்கிட்ட ஒட்டினது காரணமே அவர் சபரீசன் அனுப்பிச்ச ஸ்லீப்பர் செல்லு. அதாவது பாஜக அதிமுக பக்கம் விஜய் ஒரு கட்டத்தில் போகிற மாதிரி தெரிஞ்சிச்சு, போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்புறம் அது இல்லை. அதே மாதிரி தான் முதல்ல சீமானோட பேச்சுவார்த்தை நடத்தினார்னு அவராக விரும்பி சீமானோட பேச்சுவார்த்தை நடத்தினார். ஒரு காரில் 2 மணி நேரம் தொடர்ந்து ஓட்டிக்கிட்டு கார்லேயே பேசிட்டு போனாங்கன்னா முதல்ல 6 மாதத்துக்கு முன்னால் நம்மளே பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். அப்போது அதெல்லாம் நடந்தது. அதுவும் நடக்கலை. இது நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக, அதாவது அதிமுக பாஜக பக்கம் போயிடக்கூடாதுன்னு சபரீசன் தான் சபரீசன் பின்னால் இருந்து திமுகவை இயக்குபவர் என்று வைத்துக்கொள்ளலாம். குறைந்தபட்சம் திமுகவுடைய நிதியை இயக்குபவர். நிதியை இயக்குனாலே கம்பெனியில் மேனேஜிங் டைரக்டரை விட ஃபினான்ஷியல் கண்ட்ரோலருக்கு தான் மரியாதை அதிகம்.
இல்லையா? இது எல்லா இடத்துலையும் இயல்பாக உள்ளது. அந்த வகையில் சபரீசனுக்கு இருக்கக்கூடிய அந்த கிரிப்பு நமக்கு தெரியுது. ஓகே. ரெண்டாவது எதிர்கட்சியாக இருக்கும்பொழுது ஓரளவுக்கு அந்த கட்சி கட்டுக்கோப்பாக இருப்பதற்கு சபரீசன் ஒரு காரணமாக இருந்தார். ஏன்னா அப்போ உதயநிதி அரசியலுக்கு வரல, சினிமாவில் நடிச்சிட்டு இருந்தார். அந்த வகையில் ஆதவ அர்ஜுனா அவர்கள் சபரீசனின் ஸ்லீப்பர் செல். அதனால தான் அந்த பக்கம் போக விடாமல் இருக்கார். அதே சமயத்தில் அங்கே உள்ள பிரச்சனைகள்னால எந்த அளவுக்கு அது திமுக வாக்குகளை பிரிக்கும், ஏன்னா கிறிஸ்தவர்களுடைய வாக்குகளை பிரிக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது வாக்கு வங்கியில். இப்போ சபரீசனுடைய எண்ணம் என்னன்னு புரியல. திமுகவோட வாக்கை விஜய் பிரிப்பாருன்னா அப்போ திமுகவுக்கெல்லாம் நஷ்டம். அது என்ன திமுகவுக்கு நஷ்டம்னு எடுத்துக்கணுமா, இல்லை ஒரு கால் உதயநிதிக்கு நஷ்டம், உதயநிதி வந்துடக்கூடாது, இது உள்குத்து என்ன விவகாரம்னு எந்த கட்சியிலையுமே நம்ம சொல்ல முடியல. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா அவர் பிரேமலதா அவர்கள் அன்னியார் சொல்லக்கூடாது, அன்னை என்ன சொன்னாங்க, அவங்க இங்கே 8 சீட்டுன்னு கேட்குறாங்க, அங்கே 6 சீட்டுன்னு கேட்குறாங்க. அவங்க பையன் விஜய பிரபாகரனுக்கு பாஜக கூட்டணி, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போகிறதா இருந்தால் மத்திய அமைச்சர், ராஜ்யசபா எம்பி கொடுத்து மத்திய அமைச்சர் பதவி வேணுங்கிறாங்க. விஜய பிரபாகரன் அரசியலில் என்ன பண்ணிட்டாருன்னு, இந்த விஜயன்னு பேர் வந்தாலே தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் பிரச்சனை தான் போல இருக்குது. விஜி இப்படிலாம் வந்தாலே பிரச்சனை தான் போல. விஜய நகரன்னு கூட சேர்த்துக்கலாமா சார்? விஜய நகரத்திலிருந்து ஆரம்பிச்சதுன்னு கூட வச்சுக்கலாம் நீங்கள், அங்கே ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்கலாம் நீங்கள். ஏன்னா இவர் கூட பாருங்கள், விஜய் கூட விஜின்னு ஒரு வீட்டிலேருந்து வெளியில் வரணுன்றாரு. ஏனென்னால் அவங்க இதை மத்திய அமைச்சர் பதவி வேணும்னு கேட்டோன்னே அமித்ஷாவே அரண்டு விட்டாராம். அமித்ஷா அரண்டு போகிற அளவுக்கு அன்னையார் கேள்வி கேட்டாங்க, தமிழ்நாட்டு அன்னையார். ஏன்னா அங்கே ஒரு அன்னையார் இருக்காங்க டெல்லியில் வருஷமாக, சோனியா அம்மையார். அவங்களையும் அன்னைன்னு தான் சொல்லுவாங்க, அன்னை சோனியா காந்தி. இது தமிழ்நாட்டு அன்னை. அது அப்படின்னா உடனே இப்போது வேறு அமித்ஷா பார்த்தாரு, இது ஒன்றும் தேமுதிக இவங்க அதுக்கெல்லாம் சரிப்பட மாட்டாங்க அப்படின்ற உடனே அடுத்தது நமக்கு கேள்விப்பட்டது சுதீஷ்கிட்ட தனியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஏன்பா எவ்வளோ காலம்தான் நீ அக்கா மாமான்னு இருந்த பாவம், உன் வாழ்க்கை இப்படி போயிடுச்சே, நீ என்றைக்கு தான் வாழ்க்கையில் முன்னேறது? அவங்க திமுக கூட்டணி போனால் நீ கட்சியை உடச்சி இந்த பக்கம் அதிமுக கூட்டணி வந்துரு. தேமுதிக இருக்கிறதே 2.5% இப்போ லாஸ்ட் டைம் வந்தது. இப்போ இன்னும் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருக்கிற 1.5%ல் அதை 2ஆக பிரித்து விட்டா பலவீனமாகிடுது இல்லை? இப்படி அரசியல் ஆதவ அர்ஜுனா அப்போ சபரீசன் சொல்லி தான் விஜயை பலவீனப்படுத்துவதற்காக வந்தாரா, இல்லை திமுகவையே பலவீனப்படுத்துவதற்கு உள்குத்து நடக்கிறதா, இதெல்லாம் பல விஷயங்கள் இருக்குது. ஓகே சார், அதில் முன்னாடி ஒரு கேள்வி மட்டும் சார். சொல்லுங்க. இங்கிலீஷ் பத்திரிகை, இங்கிலீஷ் சேட்டலைட் சேனலில் பேட்டி கொடுத்த போன திமுகவுடைய வழக்கறிஞர் ஒருத்தர் அங்கே பாஜகவை சார்ந்த ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அதாவது பராசக்தி படம், அந்த படம் எப்போ வெளியாச்சு, எதுக்காக வெளியாச்சுன்னு கேட்டிருக்காரு. இந்தி எதிர்ப்புக்காக வெளியாச்சு, யார் அப்போ பவரில் இருந்தா அப்படின்னு கேட்டிருக்காரு. கேட்குறப்போ காங்கிரஸ் தான் பவரில் இருந்தா, நீங்கள் இப்போ யாரோட அலையன்ஸில் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு சிரிச்சிட்டாரு சொல்கிறப்போ. அப்போது இவர் அதை கிண்டல் பண்ணிவிட்டு இவரும் ஒரு 4-5 தடவை சிரித்து காட்டியிருக்காரு. 4-5 தடவை அங்கே தமிழ்நாட்டினுடைய ஒரு பேரே அவப்பேராக இருக்குது அப்படின்ற. உண்மையிலேயே அப்படி சிரித்தா மனநல மருத்துவரிடம்தான் கொண்டு போய் காமிக்க வேண்டும். அவர் யாராக இருந்தாலும் சரி. சரவணன்கிற அவர் வழக்கறிஞர் வேற நினைக்கிறேன், இவர் தகவல் செய்தி தொடர்பாளர். அப்படின்னா என்ன பதில் அவருக்கு இல்லை? ஏதாவது ஒரு சமாளிக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுங்கள். என்ன திமுகன்னு சொல்லிட்டீங்க, வந்துட்டீங்க, அரசியல்னாலே நீங்கள் எல்லோரும் உண்மையை பேசணுங்கிற ஒரு கட்டாயம் இல்லை. அரசியல் இப்போ நான் பொதுவாக எல்லா கட்சிக்கும் சொல்கிறேன், அதுலேயும் திமுகன்னு வேறு சொல்லிட்டீங்க. அப்புறம் உண்மைக்கு அதுக்கு ரொம்ப தூரம் இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது ஏதோ ஒரு பதில் சொல்லி சமாளிக்க வேண்டியது. அன்றைக்கி இருந்த சூழ்நிலை, இன்றைக்கி இருந்த சூழ்நிலை மாறி விட்டது, ஏதோ ஒன்று சொல்லலாம் சார். ஆனால் தமிழ்நாட்டு மீடியாக்களில் இப்படிப்பட்ட ஒரு கேள்விகள் கேட்கப்படுறதும் இல்லை, அப்படி கேட்டாலும் இவர்களோட பதில் வேறு மாதிரி இருக்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். ஆமாம், இல்லை இப்போது தமிழ்நாட்டுடைய மானம், இது திமுகவுடைய மானத்தை மட்டும் சரவணன் அவர்கள் கப்பல் ஏற்றலை. ஒட்டுமொத்த தமிழர்கள் தமிழ்நாட்டுடைய மானம் சிரிப்பாக சிரித்து போச்சு. பாருங்கள், ஒரு கட்சியோட செய்தி தொடர்பாளர் ஒரு சரியான முறையான கேள்வி தான்,
அன்றைக்கி காங்கிரஸை எதிர்த்து தானே வந்து அதுதானே பராசக்தி படத்துடையது. ஆமாம். இப்போ நீங்கள் அந்த காங்கிரஸோட கூட்டணி இருக்கீங்களே, தான் கேட்குறாங்க. இதுக்கு வந்து உண்மையான பதில் இல்லை. இப்போ பராசக்தின்னு ஒரு படத்தை வந்து அதுவும் திமுக தரப்பில் வந்து தயாரிப்பு நிறுவனம், கீழே தயாரித்ததும் டான் பிக்சர்ஸு, மேலே அதை விநியோகம் பண்ணதும் ரெட் ஜெயண்ட்டு, எல்லாமே திமுக ஆட்கள். இப்போ பண்ணாமல் இருந்திருக்கலாம். இந்த இந்திய எதிர்ப்பு வந்து கடைசியில் அந்த படம் வந்து நஷ்டமாக, வணிக ரீதியாக நஷ்டமாக. இப்போ இது எதுக்கு ரொம்ப இது வேண்டாத ஆணியை இப்போ எதுக்கு பிடுங்கணும் தேர்தல் சமயத்தில்? இப்போ யாரும் வந்து இந்த இந்திய எதிர்ப்பு, அதாவது அந்த பீரியட் முடிஞ்சு போச்சு. இந்தி உள்ளே வந்துடும். இந்திக்காரனே அவ்வளோ பேர் உள்ளே வந்திருக்கான். நீங்கள் உங்கள் தஞ்சையில் வந்து செங்கிப்பட்டியில் நடத்தின மாநாட்டில் வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படை, இந்தி படைன்னு ஒன்று கொண்டு வரீங்க, பெண்கள் படை. திருப்பூர்லேருந்து இந்த வேலை பார்க்குற இந்திக்காரங்களா. வெல்லும் தமிழ் பெண்கள்லேயே இந்தி உள்ளே பூந்துருச்சு. எது? திமுக மாநாட்டில். அப்புறம் இந்தி உள்ளே பூந்துரும், இந்தி உள்ளே பூந்துரும்னா, இந்தி உள்ளே பூந்து ரொம்ப வருஷம் ஆகுது. கடைக்கு போங்க, முடிவெட்டுற கடைக்கு போங்க, இப்போ கட்டுமான இவங்களை பாருங்கள், தொழிலாளர்களை பாருங்கள், ஹோட்டலில் வந்து ஒரு சர்வர் வெயிட்டர் பாருங்கள். ஆனால் அதில் வந்து நம்ம பொதுவாக என்ன சொல்ல வேண்டியதுன்னா, அவங்களாம் வந்து பாருங்கள் இந்தியில் தான் பேசணும்ல, அவன் அழகாக வந்து தமிழில் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய அளவுக்கு தமிழ் பேசுகிறாங்க. இப்போ நீங்கள் வந்து அது கூடாதுன்னு சொன்னால், தமிழர்கள் உலகெங்கிலும் வந்து இத்தனை நாடுகளில் இருக்கிறார்கள் எப்படி? அதாவது அவர்கள் வந்து இங்கே வந்து ஆதிக்கம் செய்வது கூடாது, வேலையே பார்க்கக்கூடாதுன்னு. அப்போ தமிழர்கள் வந்து தமிழ்நாட்டை விட்டு எங்கேயுமே வேலை பார்க்கக்கூடாதுல்ல? இந்தியாவுக்குள்ளேயும் வேலை பார்க்கக்கூடாது, வெளிநாட்டிலையும் போய் வேலை பார்க்கக்கூடாது. இது இந்த 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 காலகட்டத்தில் இது வந்து ஒரு சாத்தியமே அல்ல. ஓகே. ஏன்னா உலகமே வந்து அந்த சர்வதேச மயம்ன்ற மாதிரி அப்படி போயிட்டு இருக்கும்போது இங்கேருந்து எங்கேயோ போயிருக்காங்க. நீங்கள் நம்ம சொல்கிறோம் அந்த நாட்டில் வந்து இந்தியர் பாரு, அந்த நாட்டு இவர் வந்து இந்திய வம்சாவளி, இவர் வந்து இந்தியர், இவர் இந்தியர், இவர் தமிழர். அந்த நாட்டில் கூகுள் பிச்சை, கூகுளையே ஆண்டு கொண்டு இருக்கிறார். பெருமையாக இருக்குல்ல? அப்போ அமெரிக்காக்காரன் வந்து இந்த இந்தியாவிலேருந்து வரவங்களாம் உள்ள விடக்கூடாது, தமிழ்நாட்டிலேருந்து வரவங்களாம் உள்ள விடக்கூடாதுன்னு நினச்சிருந்தான்னா, கூகுள் பிச்சை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இந்திரா நோய் இருக்காங்க, அந்தம்மா ஒரு தமிழ் தான், அவங்க ஒரு பெரிய நிறுவனம். இந்த மாதிரி எத்தனையோ உதாரணங்கள். எதுக்காக சொல்லனா, இந்தி உள்ளே போடக்கூடாது, இந்தி எதிர்ப்பெல்லாம் இப்போ வேலைக்கு ஆகாது. அந்த இந்திய எதிர்ப்பு பற்றி கேட்டால் நாசூக்காக அதை பேசி சமாளித்திருக்கலாம். அன்னைக்கு இருந்த சூழ்நிலையை இந்த படம் காட்டுகிறது. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை வேறன்னு சொல்லிட்டீங்கன்னா அது மழுப்பலான பதிலாக இருந்தால் கூட அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி சமாளிச்சிருக்கலாம். இப்படியா பைத்தியம் மாதிரி சிரிக்கிறது? இது வந்து ஏதோ சொல்லுவாங்க மறை கண்டு போன மாதிரி அப்படிங்கிற மாதிரி. அது அவரை மட்டும் பாதிக்கவில்லை, அவர் சார்ந்த கட்சி, அவர் நம்ம தமிழ்நாட்டு மாநிலம்னே நம்ம வந்து கெட்ட பேர் வந்து ஒரு பதில் சொல்ல தெரியல, கேனத்தனமாக சிரிக்கிறான் பாருங்க, அப்படி தானே பேசுவான். நம்ம அப்படி அவரை வந்து அவமதிப்பாக பேசணும்னு நினைக்கல. ஆனால் மற்றவர்களுடைய பார்வையில் நம்ம வந்து தமிழ்நாட்டையும் குறைத்து, திமுகவையும் குறைத்து, தன்னையும் அவர் குறைத்து கொண்டார். இது சரி, நம்ம அதுக்கு மேலே என்ன சொல்கிறது? ஓகே சார். ஆனால் அதில் முதல்வர் வந்து சொல்லியிருக்காரு, அந்த விஷயத்தில் இல்லை, முதல்வர் சொல்லியிருக்காரு, மற்ற பாஜக ஆளாத மாநிலங்களுக்கெல்லாம் ஒரு 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 இன்ஸ்பிரேஷனாக திமுக மாடல் இருக்குது, திராவிட மாடல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இது இந்த சிரித்ததா? அதுவும் திராவிட மாடலில் வருதா? இந்த கெக்க புக்கன்னு சிரித்தது எல்லாரும் வந்து அதை கேலி பண்ணி அவ்வளோ பேரும் பாக்கி பேர் எப்படி சிரித்தாங்க பார்த்தீங்களா? இவர் சிரித்த உடனே பாக்கி பேர் வந்து அதுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் எப்படி சிரித்தாங்க கூட சிரிச்சாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த இதுதான் திராவிட மாடலா? திராவிட மாடல்னால் வந்து ஏற்கனவே வந்து பேர் கெட்டு போயிருக்கு. எதெல்லாம் வந்து சமுதாயத்திற்கு விரோதமானது, மக்கள் விரோதமாக இருக்கிறதோ அதெல்லாம் தான் திராவிட மாடல். பாலியல் குற்றங்கள் அதிகமாவது, சட்ட ஒழுங்கு மோசமாக இருப்பது, இதெல்லாம் ஊழல் அதிகமாக இருப்பது, லஞ்சம் அதிகமாக இருப்பது, ரவுடித்தனம் அதிகமாக இருப்பது, இதெல்லாம் தான் திராவிட மாடல்னு ஒரு பொதுவான ஒரு எதிர்கட்சிகள் பிற கட்சிகள் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இதை போய் திராவிட மாடல் மற்ற மாநிலங்கள்லாம் பார்த்து வியக்கின்றன. எதை வியக்கின்றனன்னு சொல்கிறீங்க? ஓகே, இப்போ நீங்கள் கல்வியை பற்றி சொல்கிறீங்க. இப்போ அண்ணாமலை கூட பேசியிருக்காரு, இடைநிற்றல்னால் டிஸ்கண்டினியூ பண்ணுறாங்க, அதாவது கல்வியில் பாதியில் ஸ்கூலில் விட்டு போயிடுறாங்க. இந்த இதில் மட்டும் இந்த 2021 திமுக இந்த ஆட்சியில் மட்டும் தொடக்கப்பள்ளியில்
0லேருந்து 2.7% ஆயிருக்கு. அதுக்கப்புறம் நடுநிலை பள்ளியில் 0லேருந்து 2.8%, உயர்நிலை பள்ளியில் 4.47% அதுக்கு முன்னால் இருந்தது, இப்போ 8.5% ஆயிருக்கு. இடைநிற்றல் பாதியில் விட்டுட்டு போயிடுறான். ஓகே. ஒரு அரசு என்ன செய்யணும்? அது என்னென்ன, அதுக்கு ஒரு குழு, அதுக்கு ஒரு அமைப்பு ஏற்படுத்தி, அதற்கு ஒரு துறை சார்ந்த ஒரு அமைப்பு ஏற்படுத்தி, ஏன் வந்து அவங்க ஸ்கூலுக்கு வரமாட்டேறாங்க? இதை நீங்கள் ஸ்கூலில் வந்து சாப்பாடு போடுறீங்க, மதிய உணவு போடுறாங்க, சில இடங்களில் காலை உணவு போடுறாங்க, இதெல்லாம் போட்டு அவன் பள்ளிக்கூடத்துக்கு வரலைன்னா ஏன் வரல? ஏதோ ஒரு காரணம் இருக்கணும். ஒன்று, அதுக்கு வந்து சைல்டு லேபர், வெளியில் போய் வேலை செஞ்சு கூலி வேலை செஞ்சு சம்பாதிக்கிறான். அப்போ அந்த குடும்பத்துக்கு பத்தலை. ஏன் பத்தலை? மறுபடியும் நீங்கள் திருப்பி போனீங்கன்னா மறுபடியும் டாஸ்மாக்கு போதைப் பொருளுக்கு தான் வருது. ஒரு அப்பாவோ அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்தவர்களோ வந்து டாஸ்மாகில் போய் விழுந்து கிடந்தாங்கன்னா அப்போ குடும்பத்துக்கு வருமானம் இல்லை. நீங்கள் 1000 ரூபா கொடுத்தேன், 1000 ரூபா கொடுத்துக்கிறது, பின்ன 1000 ரூபாவில் குடும்பம் நடந்துருமா? ஒரு குடும்பம், ஒரு கணவன் மனைவி, ஒரு குழந்தையோ 2 குழந்தையோ, ஒரு 1000 ரூபா கொடுத்ததுனால முடிஞ்சு போச்சா? ஃப்ரீயாக பஸ்ஸு எண்ணிப்பா இப்போ ஒரு தடவை 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பஸ்ஸு, பிங்க் பஸ் விட்டுட்டோன்னு சொல்கிறதுனால வந்து வாழ்க்கை அதோடு முடிஞ்சு போகுதா? எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க, இலவசமே தேவையில்லை. அது மாதிரி இடைநிற்றலில் வந்து எவ்வளோ இருக்குது. 2வது பார்த்தீங்கன்னா, ஆசிரியர்கள் வந்து இது காரணம் என்னன்னு பாருங்கள். ஒன்று, பல பள்ளிகளில் ஆசிரியர்களே இல்லை. இருக்கிற ஆசிரியர்களுக்கு அவன் சம்பளம் வரல, அவனுக்கு பணி நிரந்தரம் பண்ணல, அவன் வந்து ரோட்டில் வந்து நின்று போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கான். சார், ஆசிரியர்கள் ஒரு பக்கம்னா சத்துணவு பணியாளர்கள் கூட இன்னைக்கு போராட்டத்தை தொடங்கியிருக்காங்க. 108 ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் கூட போராட்டம் பண்ணுறாங்க. நீங்கள் ஏன் வந்து 108ன்னு சொல்லி சொல்கிறான்னா, அவன் அவசர கால உதவிக்காக இருக்கிறவன். அப்படின்னா அவசர கால உதவி தடைப்படுகிறது மக்களுக்கு. எப்போங்க 108 கூப்பிட்றான்? சொல்லக்கூடாது, உயிருக்கு ஆபத்துன்னு அந்த மாதிரி சூழ்நிலை தான். அவனும் வந்து ரோடுக்கு வர்றான்னா நீங்கள் முதல்ல கவனிக்க வேண்டியது அந்த மாதிரி ஆட்கள். தூய்மை பணியாளர், சத்துணவு பணியாளர், இந்த ஆம்புலன்ஸ் டிரைவர், இவங்களாம் தான் முதல்ல. ஐஏஎஸ் ஐபிஎஸ் கொடுக்குறதெல்லாம் சம்பளம்லாம் இருக்கட்டும், ஓகே, இவங்களுக்கு தானே கொடுக்கணும். இப்போ கூட உத்தரப்பிரதேசத்தில் கூட பார்த்தீங்கன்னா யோகி ஆதித்யநாத் முதல்வர் சொன்னால் உடனே உத்தரப்பிரதேசத்தை ஏன் கொண்டு வரம்பாங்க. என்ன பண்ணார்? அரசு ஊழியர்கள் எல்லாரும் அவங்கவுங்க சொத்து விவரத்தை வருஷம் வெளியிடணும். இப்போ வருஷம் வெளியிடும்போது என்ன ஆகும்? போன வருஷம் இந்த வருஷம் சொத்து எப்படி? அது அவங்க மட்டும் இல்லை, அவங்க மனைவி பேரில், குடும்பத்தின் பேரில் இருக்கக்கூடிய சொத்து. ஏன்னா அவன் பொண்டாட்டி பேரில் வாங்குவான், புள்ள பேரில் வாங்குவான். அது மாதிரி வந்தது. 68,000 பேர் அரசு ஊழியர்கள் வந்து விவரம் கொடுக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ வருமானத்துக்கு மீறி சொத்து சேர்த்துருக்கான், மாட்டி போன்றதுனால கொடுக்கல. யாரெல்லாம் கொடுக்கலையோ அவனுக்கெல்லாம் சம்பளத்தை நிறுத்துன்றார். 1 மாதம் 2 மாதம் சம்பளம் இல்லாமல் இருப்பான். 3ஆம் மாதம் ஏதோ ஒரு விவரம் கொடுப்பான். அந்த விவரம் பொய்யான விவரமாக இருந்தால் அதுக்கு ஒரு விஜிலன்ஸ் டீம் வச்சு கண்டுபிடிச்சிடுவாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, மேலேருந்து டாப்லேருந்து கீழ் வரைக்கும் நேர்மையாக இருப்பதற்கான நான் லஞ்சமே அங்கே இருக்காதுன்னு நான் சொல்லலை. லஞ்சம் குறைந்து விடும், லஞ்ச லாவண்யம் குறைந்து விடும். இப்படிப்பட்ட ஒரு தைரியமான முதல்வர், ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் வாய்ப்பு இருக்கா? ஓகே. நீங்கள் அதிகாரிகள்கிட்ட வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ்சில் இருக்கிறவனை வந்து சொத்து விவரம் கொடுத்து தான் ஆகணும்னு சொன்னீங்கன்னா, அவன் வந்து உடனே வந்து சரி, நான் வாங்கி அமைச்சருக்கெல்லாம் எவ்வளோ கொடுத்தேன், மாவட்ட செயலாளருக்கு எவ்வளோ கொடுத்தேன், நான் சொல்லவா? இந்த பிளாக்மெயில் வந்துடும். கீழே உள்ள ஊழியர்கள் வந்து மேலே உள்ள அதிகாரியை பார்த்து, ஏன்பா நான் தானே உனக்கு வாங்கி உனக்கு ஷேர் அனுப்பிச்சி விட்டேன், நான் சொல்லிடுவா? ஆக கீழேந்து மேல் வரைக்கும், மேலேருந்து கீழ் வரைக்கும் ஊழல் புறையோடி கிடக்கும்போது இது மாதிரி கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் முதல் மாநிலம்லாம் பேசி என்ன பிரயோஜனம்? ஓகே. இதில் அண்ணாவின் ஆட்சி எது? அண்ணாவின் ஆட்சி, அண்ணாவுடைய கொள்கையில் என்ன பண்ணிட்டீங்க? அவரே முதல்ல வந்து ரூபாய்க்கு 3 படி அரிசின்னு சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தார். வந்ததுக்கப்புறம் 1 படி கொடுத்துட்டு 3 படி லட்சியம், 1 படி நிச்சயம்னு சொன்னவர். முதல் போய் ஆரம்பித்தவரே அவர் தான். அதாவது அண்ணா பேசிய பல விஷயங்கள் வந்து சர்ச்சைக்குரிய விஷயங்கள் உண்டு. நான் மற்றும் துறந்த முனிவன் இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் வந்து பல விஷயங்களில் வந்து அதெல்லாம் தனிப்பட்ட விஷயங்கள்னு விட்டுட்டா கூட பொது விஷயங்களில் பார்த்தீங்கன்னா அவர் இருந்ததே ரொம்ப மிக குறைந்த காலம். 2 வருஷத்துக்கு கம்மியாக தான் அவர் முதலமைச்சராக இருந்தார். இது அண்ணாவின் ஆட்சி. இன்னும் அண்ணாவின் ஆட்சி, அண்ணாவுடைய கொள்கை என்ன? வரிசையாக பட்டியலிடுங்க. திருப்பி இவங்க என்ன சொல்லுவாங்க? சமுதாய முன்னேற்றம், பெண்கள் பாதுகாப்பு, தினம் ஒன்று வருது.
அண்ணா பல்கலைக்கழகம் போச்சுன்னா நந்தன கலைக்கல்லூரியில் வருது, இன்னும் மற்ற இடங்களில் வருது, கோவை விமான நிலையம் அது வருது. இப்படி மாறி மாறி வாசலில் வந்து வீட்டு வாசலில் கோலம் போட்டு கொண்டிருந்த பெண்ணை வந்து கடத்தி கொண்டு போய் உள்ளே போய் கொள்ளையடித்து கொண்டு போனதெல்லாம் நடக்குது. அப்புறம் பிடிக்கிறாங்கன்றது வந்து வேறு விஷயம். வருமுன் காப்பது என்பது அதுவும் தானே முக்கியம். அதுதான் முதல்ல முக்கியம். அதுக்கப்புறம் குற்றம் நடந்த பின் நாங்கள் தனிப்படை அமைக்கிறதுங்கிறது அது இருக்கவே இருக்குது. இப்போ அண்ணாவின் ஆட்சின்னு சொல்கிறீங்களா, அண்ணாவின் ஆட்சியில் என்னெல்லாம் வந்து மாடல், ஓகே, அந்த ஆட்சியில் உள்ள மாடல் என்னெல்லாம் நடக்குது, சமுதாய முன்னேற்றம், சமூக நீதி, இது மாதிரி பொதுவாக சொல்லக்கூடாது. பொதுவாக சொன்னால் எல்லா அக்கிரமும் நடக்குது. இப்போ கூட வேறு ஒரு இதில் மேட்டுப்பாளையம் இதில் வந்து கோவை போக்குவரத்து துறையில் பட்டியல் சமூகத்தை ஒரு மேலதிகாரி வந்தாருன்னு அவரை வந்து அங்கே உள்ள யூனியன் திமுக யூனியன் நிர்வாகி அவர் வந்து டிரைவராக இருக்கார். இவர் சொல்கிறபடி அவர் கேட்கல. யார்? யூனியன் நிர்வாகி டிரைவர். இவர் சொல்கிறபடி மேலாளர் கேட்கல, டிப்போ மேனேஜர். அதனால் அவரை வந்து அமைச்சர்கிட்ட சொல்லி, அமைச்சர் யார்? சிவசங்கர ஐயா, பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர். அவர்கிட்ட சொல்லி பட்டியல் சமூகத்தில் நேர்மையாக இருக்கிற ஒரு மேனேஜர் நேர்மையாக இருக்காருன்ற காரணத்துக்காக அவரை மாற்றி விட்டாங்க. சரி, அது நடந்தது. அவருடைய அறையை வந்து மாட்டு சாணம் வைத்து கழுவி இருக்கிறார். யார்? இந்த திமுக நிர்வாகி. இப்போ தீண்டாமை எங்கே இருக்குது? தீண்டாமை மட்டும் இல்லாமல் மாட்டு சாணம், மாட்டு மூத்திர கட்சின்னு பிஜேபியை பார்த்து சொல்கிறீங்க, ஆர்எஸ்எஸை பார்த்து சொல்கிறீங்க, மாட்டு சாணத்தை வச்சு கழுவுறீங்களே. முதல்ல வந்து தீண்டாமை, அடுத்தது வந்து எது மூட நம்பிக்கை என்று நீங்கள் வந்து மற்றவர்களை பார்த்து சொல்கிறீங்களோ நீங்கள் தான் பகுத்தறிவாளர்களாச்சு. இப்படி அந்த ஊழல், லஞ்ச லாவண்யம், இந்த தீண்டாமை, இந்த சாதி வேற்றுமை, இதில் எதில் வந்து தமிழ்நாடு வந்து முன்னிலையில் இருக்குன்னு எனக்கு புரியல. இதில் அண்ணாவின் ஆட்சி இதுன்னு சொல்லிக்கிற அளவுக்கு என்ன இருக்குன்னு நமக்கு புரியல. இந்த அண்ணாவின் ஆட்சியை கொஞ்சம் விவரமாக சொன்னீங்கன்னா நான் வந்து இதுதான் அண்ணாவின் ஆட்சி, இப்போ என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே சார், இதில் வந்து இப்போ இந்த சரவணன், அட்வொகேட் சரவணன் வந்து அந்த மீடியாவில் சிரித்தது இருக்கட்டும், ஆனால் தமிழ்நாட்டு மீடியாக்களில் திமுகவினுடைய நிர்வாகிகளோ இல்லை திமுகவுடைய பேச்சாளர்கள் இவரிடத்துலையும் இந்த மாதிரியான ஒரு கேள்விகள் கேட்கறதில்ல. இன்னொன்று, திமுக சம்பந்தமான எந்த ஒரு விஷயங்களும் டிபேட் ஷோவில் கூட நடத்துறது இல்லைன்ற ஒரு பேச்சு இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? ஆமாங்க, மீடியாவில் வந்து நீங்கள் வந்து தைரியமாக ரெண்டு விஷயம். ஒன்று, பெரும்பாலான மீடியாக்களை விலை கொடுத்து வாங்கிவிட்டார். நான் சொல்லலை, ஆர்எஸ்பி மீடியான்னு ஆர்எஸ் பாரதி அவர்கள் வந்து அவர் வந்து வித்தியாசமாக வேறு ஒரு பேர் சொல்லி மீடியாவை திட்டினார். அதனால் அந்த பேர் சொல்கிறதுக்கு பதிலாக இப்போ ஆர்எஸ்பி மீடியான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் வேசின்னு சொல்லி திட்டினார், அது அசிங்கமாக இருக்குன்றதுனால. வேசின்னா என்ன அர்த்தம்? காசுக்காக என்ன வேணாலும் செய்கிறதுன்னு. அப்போ அந்த வகையில் மீடியாக்களில் ஒரு கணிசமானவர், எல்லாரையும் சொல்லலாம் நம்ம. சரி, நேர்மையாக நியாயமாக குறைபாடுகளை சுட்டி காட்டுற நம்மை போன்றவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களை வந்து அச்சுறுத்த வேண்டியது. கேள்வி கேட்டானா அவனை வந்து தூக்கி உள்ள வை, அவன் பேரில் வழக்க போடு. ஆக ஒன்று விலை கொடுத்து வாங்கு, யாரெல்லாம் விலைக்கு வாங்க முடியலையோ அவன் அதை மீறி நேர்மையாக இருக்கானோ அவனை பிடிச்சி உள்ள வை, அவனை தொந்தரவு பண்ணு, அச்சுறுத்து. எப்படிங்க தமிழ்நாட்டு மீடியாவில் எப்படிப்பட்ட கேள்விகள் கேட்பாங்க? தமிழ்நாட்டு மீடியாவில் என்ன கேட்பாங்க? முதல்வரையோ துணை முதல்வரையோ அப்படி நடந்து போயிட்டே வந்து இட்லிக்கு சாம்பார், உங்களுக்கு வெங்காய சாம்பார் பிடிக்குமா, தக்காளி சட்னி பிடிக்குமா, இப்படி மக்களுக்கு பயன்படக்கூடிய கேள்விகளாக தான் கேட்டுட்டு இருப்பாங்க. இப்படி தான் தமிழ்நாட்டு மீடியா இருக்கும். தமிழ்நாட்டு மீடியா வந்து எனக்கு தெரிந்து இத்தனை வருடங்களில் இவ்வளவு மோசமான ஒரு நிலைக்கு போயிருக்கிறது என்றால் அது இந்த காலத்தில் தான், இந்த ஆட்சியில் தான். ஓகே சார், கரூரில் இப்போது நடந்த ஒரு விஷயம், அதாவது ஒரு செய்தியாளர் வந்து குவாரியில் நடந்த ஒரு சில விஷயங்களை ஷூட் பண்ணுறதுக்காக கேமராமேனோட போகிறாரு. 2 பேரையுமே பிடிச்சி எம்எல்ஏவும் உட்பட அதில் சம்மந்தப்பட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். 50 பேர் சேர்ந்து அவர் அடிச்சிருக்காங்க. அவரோட கதறல் சத்தம் மீடியாக்கள் முழுமைக்கும் பரவி இருந்தது. இது எப்படி பார்க்குறீங்க? ஒரு நாள் முழுக்க அடைச்சி வச்சுருக்காங்க. கதிரவன், சம்சுதீன் என்கிற அந்த 2 பேர். கதிரவன் வந்து அந்த வீடியோவில் கதறாரு, விட்டுருங்கன்னு. ரத்தம் சொட்ட சொட்ட அடித்திருக்கிறார்கள். எம்எல்ஏ அந்த இடத்தில் தான் இருந்திருக்கிறார். அந்த தாக்கிய குழுவுக்கு தலைமை தாங்கியது எம்எல்ஏ பழனியாண்டி, ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏ பழனியாண்டியுடைய மகன். இவ்வளவும் வந்து ஆடியோ மூலமாக எம்எல்ஏ நான் அந்த இடத்துலையே இல்லைன்னு இப்போ பொய் சொல்கிறாரு. ஆனால் ஆடியோவில் வந்து அவர் மிரட்டுறாரு. ஏய், ஐடி எடுத்துக்காமி, யார் நீ, எங்கே உன் ஐடி, நீ எதுக்கு வந்த, இப்படின்னு அவர் பேசுகிற ஆடியோலாம் வந்திருக்கு. அந்த இடத்துல இல்லாமல் அவர் எங்கேருந்து அந்த ஆடியோ வந்தது? அவருடைய மகன் தலைமையில் தான் வந்து தாக்குதலே நடைபெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு ஆடியோ ஒன்று வெளியே வந்திருக்கு. அது இன்னும் மோசமாக இருக்குது. நம்ம ஆளுங்களை 2 பேரை வந்து
கையை கிழிச்சிக்கிட்டு அவங்க அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி ஆஸ்பத்திரியில் போய் படுத்துக்க சொல்லணுன்னே இவருடைய மேனேஜரோ இல்லை இவரோட மகனோ யார் அங்கே இருக்காங்களோ தெரியல, அவங்க வந்து முருகேஷ், சந்தோஷ் இதே பெயர்களை சொல்லி நீங்கள் கையை கிழிச்சிக்கிட்டு ஆஸ்பத்திரியில் போய் கேட்டால் அவங்க அடித்தாங்கன்னு படுத்துங்க, இது செட்டப்பு அந்த நாடகம் அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் இருக்குது. இத்தனை ஆதாரங்கள் வெளியான பிறகும் முதல்வர் தரப்பிலோ துணை முதல்வர் தரப்பிலோ வந்து ஏதாவது ஒரு அறிக்கை வந்ததா, அவர் மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா, அந்த எம்எல்ஏ மீது கட்சி ரீதியாகவோ எம்எல்ஏ இதிலேருந்து அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணுறோனோ இடைநீக்கம் செய்வதாகவோ, இல்லை குறைந்தபட்சம் வந்து கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்வதாகவோ, இல்லை வழக்கு பதிவோ. கடைசியில் என்ன தெரியுமா, அந்த பத்திரிகையாளர்கள் வழக்கு போடுறாங்களா, ரத்தம் சொட்ட அவன் ஆஸ்பத்திரியில் இருக்கான், இங்கே இந்த 2 பேர் கையை கிழிச்சிட்டு போய் படுத்துருக்கான்ல, அவன் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை வச்சுட்டு பத்திரிகையாளர் மீது வழக்கு. இப்போ நீங்கள் கேட்டீங்க மீடியாவில் ஏன் யாரும் கேள்வி கேட்குறது இல்லைன்னு. கேள்வி கேட்டவனெல்லாம் வந்து அடித்து ரத்தம் சொட்ட ஆஸ்பத்திரியில் படுக்க வச்சு அவன் பேரில் வழக்கு போட்டு இப்படி ஒரு அராஜகம் செய்தால், ஒன்று மீடியா வந்து பணம் வாங்கி கொண்டு அமைதியாக எதை போடணும்னு சொல்கிறாங்களோ அதை போடுவாங்க, எது வேண்டான்னு சொல்கிறாங்களோ போடுவாங்க. பெய்டு மீடியா. ஒன்று பெய்டு மீடியா, இல்லைன்னா ரெய்டு மீடியா, மீடியாவை ரெய்டு செய்வது. ஸோ தமிழ்நாட்டில் 2 வகை மீடியா, ஒன்று பெய்டு மீடியா, ஒன்று ரெய்டு மீடியா. யாரெல்லாம் அந்த பெய்டு மீடியாவுக்கு ஒத்து வர மாட்டேன்னா அவன் ரெய்டு மீடியா, அவனுக்கு ரெய்டுனா அச்சுறுத்தல், கைது, வழக்கு, இதுதான் நடக்குது. அந்த பழனியாண்டி மீது என்ன நடவடிக்கை? இப்போ தான் வந்து அந்த ஆட்சியர் வந்து கரூர் ஆட்சியர் வந்து முடிச்சுக்கிட்டு அந்த குவாரிகளுக்கு 44.5 கோடி அபராதம் எப்போ வருது? சம்பவம் பெருசானோடனே இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே அவர் எவ்வளோ தோண்டியிருக்காரு குவாரிலன்னு பார்த்தா 50 அடி தான் தோண்டலாம் சட்டப்படி. எல்லா இடத்துலையும் 500 அடி வரைக்கும் எல்லா கல் குவாரியும் தோண்டுறாங்க சட்டவிரோதமாக. இப்போ இது வெளியே வரும். இப்போ வெளியே வந்தால் ஆட்சியரை கேள்வி கேட்பாங்க, எப்படி அனுமதிச்ச நீன்னு. அவர் என்ன பண்ணுறாரு, அவசரமாக தன்னுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக 44.5 கோடி அபராதம்னு நேற்று போடுறாரு. எப்போ சம்பவம் நடந்து 3 நாள் ஆச்சு, சம்பவம் வெளியே ஆன பிறகு போடுறாரு. இதுவே இப்படி இப்போ பத்திரிகையாளர்னு வந்ததுனால இப்படி வந்துச்சு. புதுக்கோட்டையில் என்ன நடந்துச்சு, இந்த மணல் கடத்தலை தடுத்த அந்த ஜெகபர் அலி வண்டி ஏற்றி கொண்டுட்டாங்க. ஆமாம். அப்போது அதாவது யாரை வேணாலும் எப்படி வேணாலும் அந்த மணல் கடத்தல், கனிம வள கடத்தல்னா, எனக்கு இப்போ இன்றைக்கி ஒரு செய்தி ஒன்று படித்தேன். இந்தியாவில் வந்து தமிழ்நாடு, கேரளா உட்பட பல மாநிலங்களில் மோனோசைட் என்ற ஒரு கனிமம் வந்து அது வந்து இந்த தோரியம், யுரேனியம், இந்த அணு மின் சக்திக்கெலாம் பயன்படக்கூடியது. அந்த பீச் மணல் வகையறால் வரும். மோனோசைட்டு 1300 சொச்சம் டன் வந்து இந்தியாவில் இருக்குது. அதில் தமிழ்நாடு உட்பட 7 மாநிலங்களில் இருக்குது, அது தமிழ்நாடும் இருக்குது. எனக்கு என்ன கவலைன்னா, இவங்க ஏதாவது மத்திய அரசு வந்து அதை வந்து தோரியம்னா நம்ம அணுமின் சக்தி கூடங்குளத்தில் இருக்குது, வேறு இடத்துல ட்ராம்பேயில் இருக்குது, இங்கெல்லாம் பயன்படுத்தணும்னு நினைக்கிறது போக இப்போ ரஷ்யாவிலேருந்து விலை கொடுத்து வாங்குகிறோம். அதுக்கு பதிலாக இதில் இருந்தால் ஏதோ சில வருஷங்களில் நம்ம வந்து அது தன்னிறைவு பெறலாம், இல்லை வந்து இறக்குமதியை குறைத்து கொள்ளலாம். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது கனிம வளம் வேறு இருக்கா, இதில் தோரியம் இருக்கா அப்படின்னு சொல்லி இதை உடனே கடத்தி இதை கொண்டு போய் கேரளாலையும் கர்நாடகாலையும் கொண்டு போய் விற்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. யார் வாங்கிறதுக்கு இருக்காங்களோ அங்கே கடத்தி கொண்டு போய் வாங்குவாங்க. இப்போ இங்கே மோனோசைட் இருக்குன்றது மற்ற மாநிலங்களில் வந்து அது ஒரு கால் நற்செய்தியாக இருக்கலாம். தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கெட்ட செய்தி. ஏன்னா இது இவ்வளோ நாளாக தெரியாமல் போச்சே, இந்த கம்மியான விலைகளில் இதை விற்றுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி விலையை ஏற்றி இது இன்னும் அதிகப்படுத்தி பண்ணுவாங்க. அவருக்கு இப்போ 44.5 கோடி ரூபா இன்றைக்கி அந்த ஆட்சியர் போட்டிருக்காருன்னா இது வரைக்கும் என்ன பண்ணார்? அவர் முந்தா நேரத்துலேருந்து தான் வந்து ஆரம்பிச்சிருக்காரா குவாரி நடத்த? நான் ஏற்கனவே வேறு இடத்துல நம்ம பேசும்போது பேசியிருக்கோம். சோளிங்கர் மலை கோயில் இருக்குது, நரசிம்மர் கோயில், அதை சுற்றி 20 குவாரி, பல குவாரிகள் சட்டவிரோதமாக நடக்குது. அதில் வைக்கிற வெடியில் அந்த கோயில் ஆயிரக்கணக்கான வருடங்களாக இருக்கக்கூடிய அந்த நரசிம்மர் கோயில் வந்து ஆட்டம் ஆணுதான். நீங்கள் கோயில் மலை மேலே இருக்கிற கோயில் ஆட்டம் ஆணுதுன்னா சுற்றி வர இருக்கிற கிராமங்களில் அப்பகுதிகளில் உள்ள வீடுகள் கதி என்ன ஆகும்? ஒரு மனித உயிரை பற்றி கவலை இல்லை, மக்களுடைய பொருட்கள், வீடுகள், அவருடைய வாழ்க்கையை பற்றி கவலை இல்லை. பணம் 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 பணம், இதுதான். அதுக்காக என்ன வேணாலும் செய்வோம். அதுக்கப்புறம் அண்ணாவின் ஆட்சி, நொண்ணாவின் ஆட்சின்னு வேறு வந்து சொன்னால் கோபம் வருமா வராதா? குறைந்தபட்சம் நீங்கள் தயவுசெய்து அண்ணாவை வந்து ஏதோ அவர் 2 வருஷம் தான் இருந்தார், சில விமர்சனங்களுக்கு இருந்தாலும்
அவரை பற்றி ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, மற்றவர்கள் மாதிரி பின்னால் வந்த திமுகவினர் மாதிரி லட்சம் கோடிகளில் 1000 கோடிகளில் வந்து குடும்பத்துக்காக சொத்து சேர்க்காமல் போனார். வாரிசு அரசியலுக்கு வழி இல்லாமல் பண்ணிட்டு போயிட்டார். அந்த வகையில் அவரை வந்து நாம் மரியாதை கொடுக்கிறோம். ஒரு காலம் அதற்கான ஆண்டுகள் அவர் ஆட்சியில் இல்லைங்கிறது காரணமாக, இல்லை கொள்கை ரீதியாக அப்படி ஒரு அவர் நினச்சிருந்தாருன்னா யாரையாவது உடனே கூட அரசியல் 49லேருந்து திமுக வச்சுருந்தார்ல, அப்போவே கூட வந்து யாரையாவது வளர்ப்புமான்னு ஒருத்தன் வந்து திமுகவில் கொண்டிருக்கலாமே. இப்போ வாரிசு அரசியலில் அவருக்கு நம்பிக்கை இல்லைங்கிறது பாராட்ட வேண்டிய விஷயம். இதை இப்போ நடப்பதை அண்ணா ஆட்சி, இவ்வளவு கொடுங்கோல் ஆட்சி நடக்கும் பொழுது இதை அண்ணா ஆட்சி என்று சொல்லி தயவு செய்து அண்ணாதுரை அவர்களை அவதூறு செய்யாதீர்கள். இவ்வளோதான் நான் கேட்டுக்கிறேன். ஓகே, பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மட்டும் ஒரு சந்திப்போம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.